ஹலோ எவ்ரிவன், ஐம் அட்வொகேட் டிஎஃப்ஜே. இப்போ நம்ம இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரசிடென்ட் ரிலேட்டடான ஆர்டிக்கல் 52லேருந்து 62 வரைக்கும் பார்க்க போகிறோங்க. நம்ம 51A வரைக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். என்ன இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துருப்போம். அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஆர்டிக்கல் 52 வந்து பிரசிடென்ட், ஒரு குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க ஃபஸ்ட் ஆர்டிக்கல். அண்ட் தென் செகண்டு வாங்க என்னங்க இருக்குது, ஆர்டிக்கல் 53ல் வந்து இப்போ குடியரசுத் தலைவர்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவர் தானே முப்படைகளின் தலைமை தளபதி, அதை ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ ஒரு நிர்வாக அதிகாரம் அவருக்கு இருக்குங்க. 53 முப்படைகளின் தலைமை தளபதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ நிர்வாக அதிகாரம் அவருக்கு இருக்குங்க. இப்போ அடுத்த ஆர்டிக்கல் 54 நாலா பக்கமும் தேர்தலுங்க. இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, 4 முனை போட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்போ இதில் வந்து நம்ம தேர்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 55 தேர்ந்தெடுக்கப்படும் முறைங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அவரை எவ்வளோ நாளைக்கு முறையாக நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னா 5 வருஷம் தானே அவரோட பதவிக்காலம். அதனால் 55 அப்படின்றத அப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்களா? இதில் வந்து எலக்ட்ரல் காலேஜ், ப்ரிஃபரன்ஸ் எலெக்ஷன் அதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து அது அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 56 ஒரு 5 வருஷம் முடியுதுங்க இவரோட பதவிக்காலம். 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இவரோட டேர்ம் முடியுது இல்லைங்களா? அதனால் அவரோட பதவிக்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 57 இப்போ 7 அப்படின்னா 7 ஜென்மன்னு கேள்விப்பட்டிருப்போம். 7னா எண்ணற்ற, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடாக வரும். அப்போ இதில் என்ன சொல்லலாம், ஆர்டிக்கல் 57 பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்ட்டோட மறுதேர்வுங்க. அவர் கட்டாயமாக வந்து எத்தனை முறை வேணாலும் செலக்ட் ஆகிக்கலாங்க. தடவை வந்து நம்ம ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மட்டும்தான் 2 தடவை வந்திருப்பாரே தவிர, இது வரைக்கும் வேறு யாருமே கண்டினியூ பண்ணதே இல்லை. எல்லாமே கரெக்டாக ஒரு டேர்மில் தான் இருப்பார். அவரே நினச்சிருந்தாலும் 3வது டேர்ம் வந்திருக்கலாம், ஆனால் வேணாம் அப்படின்ட்டு அவரே தான் வந்து மறுத்துட்டார், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் 58 அப்படின்னு சொல்லும் போது எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்க. எலிஜிபிலிட்டி தகுதிகள் அப்படின்னு வச்சுக்கலாங்களா? அடுத்த ஆர்டிக்கல் 59 இது வந்து 59 நார்மலாக ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி இருக்கா, அடுத்து கண்டிஷன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? அப்போ 59 முடிச்சிச்சிங்களா? ஆர்டிக்கல் 60 பொறுத்த வரைக்கும் அந்த ஓத், இது ஃபுல்லாகவே வந்து நான் இங்கிலீஷில் கொடுத்ததுக்கு காரணம் வந்து இப்போ 60 மாதிரி இருக்கா, அது வந்து ஓத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா? உறுதிமொழி. அப்போ உறுதிமொழியை பற்றி ஆர்டிக்கல் 60ங்க. 61 என்னங்க, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டில் அப்போ என்னங்க இருக்கும், அவரை பதவி நீக்கும் முறை, அவரை எப்படிலாம் பதவி நீக்கம் பண்ணலாம் பாராளுமன்றம் மூலயமா அப்படின்னு அதை ப்ரொசீஜரை பற்றி இருக்குங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், லாஸ்ட் ஆர்டிக்கல் 62 ஒரு காலியான ரப்பணம் என்ன பண்ணணும் அப்படிங்க. இப்போ பிரசிடெண்ட் இருக்காருங்க, பிரசிடெண்ட் இல்லைனா வைஸ் பிரசிடெண்ட் அந்த இடத்துல இருப்பார். வைஸ் பிரசிடெண்ட்டும் இல்லைனா சிஜேஐ இருப்பார். சிஜேஐ இல்லைனா சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. இதுதான் பிரசிடெண்ட் ஆர்டிகல்ஸ்க்கான ஷார்ட்கட். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.